கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 94 சங்கீதம் 18 வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே மது கிருபை என்னை தாங்குகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள தேவன். தேவனுடைய கிருபையினால்தான் நாம் இன்றைக்கு இவ்வாறாக காணப்படுகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை என்று. தேவனுடைய கிருபை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உலகத்திலே நாம் பல்வேறு காரியங்கள் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றை விடவும் தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ராஜா ஒரு ராஜாவாக இருந்த பொழுதும் அவர் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று. தேவனுடைய கிருபையை தான் அவர் சார்ந்திருந்திருக்கிறார். இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு ராஜாவாக இருந்ததினால் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அவைகளை எதுவும் சாராமல் அவருடைய பிரபுக்களையோ நண்பர்களையோ ஒன்றும் சாராமல், அவருடைய சுகங்களையோ அவருடைய செல்வத்தையோ சாராமல் தேவனுடைய கிருபையை அவர் சார்ந்திருக்கிறார். அதனால் தான் சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் சறுக்கி போகிற அனுபவங்கள், பலகீனப்படுகிற வேளைகள், நாம் தோல்வி அடைகிற நேரங்கள், தேவையோடு இருக்கிற நேரங்கள், ஆறுதல் அடைய வேண்டிய நேரங்கள், பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை நம்மை தாங்கும் பொழுது நாம் அந்த சூழ்நிலைகளிலிருந்து நாம் ஜெயமாக அவைகளை கடந்து வர முடியும் என்பதுதான் உண்மை. சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 9 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அதனால்தான் நாம் பாவம் செய்து தேவனை விட்டு தூரம் போன போதும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்து அவருடைய ஜீவனாலே அவருடைய இரத்தத்தினாலே திரும்பவும் நம்மை அவரின் பக்கமாக சேர்த்து கொண்டார் என்பது தான் நாம் மறுக்க முடியாத உண்மையாயிருக்கிறது. ஆகவே இந்த தேவனுடைய கிருபையை நாம் சம்பாதித்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். பாருங்கள், 1000 தலைமுறை என்றால் எத்தனை வருடங்கள் பாருங்கள். 1000 தலைமுறைகளுக்கு தேவன் இரக்கத்தை காக்கிறவர். ஒரு மனிதன் தேவனுக்கு பயந்து நடந்தால் அந்த மனிதனுடைய 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எண்ணத்தை சம்பாதித்தாலும் சம்பாதிக்காவிட்டால் தேவனுடைய கிருபைகளை நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் சம்பாதித்து வைப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் நாங்கள் நெருக்கப்படும் பொழுது கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் நன்றி. நீர் மிகுந்த கிருபையும் மிகுந்த தயவும் உள்ளவராய் எல்லார் மேலும் தயவுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.